Hi my dear friends, welcome to MOTU Creation. இன்னைக்கு செப்டம்பர் 19 பஞ்சமி. ஸோ வராகி அம்மனுக்கு உகந்த நாள் இன்னைக்கு எங்கள் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணுறதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மங்களமாக மஞ்சள்லாம் பூசிட்டு கோலெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம் கீழே வந்து நல்லா கோலெல்லாம் போட்டு அங்கேயும் வந்து பூலாம் டெக்கரேட் பண்ணிவிட்டு ஸோ சாமி ஃபோட்டோ ரெண்டுமே கீழே வச்சுட்டு நான் வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 108 போற்றி வந்து இந்த பூ போட்டு அர்ச்சனை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா குங்குமம் இல்லைன்னா மஞ்சள். ஸோ இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருள் வச்சு நம்ம 108 போற்றி படித்து இதை வந்து நம்ம அர்ச்சனை பண்ணலாம். ஸோ எப்போவுமே வந்து வராகி அம்மனுக்கு நைட்டில் வந்து பூஜை பண்ணுங்கள் 7 to 11 o'clock. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம வழிபாடு பண்ணும்போது நம்மளுக்கு அதோட பலன் வந்து சீக்கிரமாகவே கிடைக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பஞ்சமிக்கு நான் வந்து நெய்வேத்தியமாக வந்து பார்த்திங்கன்னா பானகம் அப்புறம் கிழங்கு தான் வச்சுருக்கேன். ஸோ சிம்பிளாகவே ஃபினிஷ் பண்ணியாச்சு. சரின்னு வராகி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு பக்கத்துலேயே இருக்க ஒரு கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த பிங்க் கலர் ஃப்ளவர் வந்து இந்த சாமிக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்போவுமே வராகி அம்மன் கோவில் போகும்போது இந்த பூ வந்து வாங்கிட்டு போங்க. இன்றைக்கி வந்து பஞ்சமின்றனால வராகி அம்மனை வந்து நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில பேர்லாம் வந்து கோவிலுக்கு வரும்போது விரலி மஞ்சள் கட்டி வந்து மாலையாக போடுறாங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மோட்டு கிரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.